வணக்கம். ஷெஃப் மகேந்திரவர்மா. நான் இன்றைக்கி செய்ய போகிறது பஞ்சாபி முட்டை மசாலா. இது வடநாட்டு ஸ்டைலில் பண்ண போகிறேன். ரொம்ப அருமையாக இருக்கும். இதில் நான் வெங்காயம் தக்காளியோட என்ன பண்ணால் குடமிளகா சேர்க்குறேன். வெந்தய கீரை இது காய வச்சு இது பண்ணுறேங்க. கஸ்தூரி மெத்திமாங்க அதை யூஸ் பண்ணிருக்கேன். ரொம்ப அருமையாக இருக்கும். கொஞ்சம் அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் இதில் சேர்த்துருக்கேன். இது ரொம்ப அருமையாக இருக்கும். ரொட்டி, சப்பாத்தி, ரைஸு, புலாவுக்கு சாப்பிட்றதுக்கு. இது நான் உங்களுக்கு எப்படி நீங்கள் பண்ணி காமிக்கிறேன். பஞ்சாபி முட்டை மசாலா பண்ணுறதுக்கு 1/2 லிட்டர் எண்ணெய், 2 கிராம் பட்டை, லவங்கம், ஏலக்காய் 3 ஒன்றா போட்டு அந்த எண்ணெயில் போட்டு வறுக்கணும். எண்ணெயில் போட்டு வறுக்கும்போது நல்லா வாசனை வரும். நல்லா சாப்பிடவும் ரொம்ப அருமையாக இருக்கும். நல்லா எண்ணெய் சூடான பிறகு 2 கிலோ வெங்காயம் சின்னதாக நறுக்குனது, வெங்காயம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு நல்லா ருசியாக இருக்கும். நம்ம 2 கிலோ தக்காளி, வெங்காயத்துக்கு 2 கிலோ தக்காளி. அது இல்லாமல் இப்போ 2 குடமிளகாவை நீராவணம் இருக்கணும் சேர்க்குறேன். இந்த குடமிளகா சேர்க்குறதுனால ரொம்ப அருமையாக வாசனை இருக்கும். சாப்பிட ரொம்ப ருசி டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இந்த குடமிளகாயும் அந்த வெங்காயத்தில் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கும் போது சூப்பராக வாசனை வரும். ரொம்ப அருமையாக இருக்கும். கஸ்தூரி மெத்தி அப்படிம்பாங்க, அது கொஞ்சம் எடுத்து போட்டுக்கணும். நம்ம தமிழில் வெந்தய கீரை இது போட்டு நல்லா வதக்கின பிறகு ஒரு 100 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு அந்த வெங்காயத்தோடு போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வெங்காயம் எந்தளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கும் அந்தளவுக்கு ருசியாகும். ஒரு 50 கிராம் காஷ்மீரி மிளகாய் பேஸ்ட்டு வேக வச்சு அரைச்சது அது சேர்க்கணும். எதுக்கு சேர்க்கணும்னா நல்லா காரமாகவும் இருக்கும், கலர் நல்லாயிருக்கும், சாப்பிட நல்லா ருசியாக இருக்கும். மிளகாய் பேஸ்ட்டு இதை போட்டு நல்லா வதக்கணும். எந்தளவு வெங்காயம், இஞ்சி பூண்டு, இந்த மிளகாய் பேஸ்ட்டு எந்தளவுக்கு வதக்கிறோமோ அந்தளவுக்கு ருசியாக இருக்கும். நல்லா வதக்கின பிறகு என்ன பண்ணோம்னா மசாலா சேர்த்துக்கணும். மசாலா என்னென்னா 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 2 ஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டு நல்லா வதக்கணும். காஷ்மீரி மிளகாத்தூள் காரம் அதிகமாக இருக்க, கலர் நல்லா கொடுக்கும், அதனால் சேர்க்குறோம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நார்மல் சில்லி பவுடர் யூஸ் பண்ணலாம். கிச்சன் கிங் 2 ஸ்பூனு. அப்புறம் கிச்சன் கிங் மசாலா வடநாட்டு மசாலா இருக்குது, அதை நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அது டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். அதை 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1 கிலோ சின்னதாக நறுக்கின தக்காளி சேர்த்துருக்கேன். இப்போ 2 கிலோ வெங்காயத்துக்கு 2 கிலோ தக்காளி நடுப்பேன். எதுக்கு அப்படி சேர்க்குறேன்னா ஃபுல்லாக எல்லாத்தையும் நறுக்கினா தொக்கு மாரி இருக்கும். அதனால் கொஞ்சம் கிரேவிங்கிறதுக்காக கொஞ்சம் 1 கிலோ தக்காளியை சாப் பண்ணிவிட்டேன். ஒரு தக்காளியை நல்லா அரைச்சிக்கிட்டேன். நல்லா போட்டு வதக்கணும். அந்த மசாலா தக்காளி நல்லா வதங்கணும். தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கணும். ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது. கல்லுப்பு உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதனால் கல்லுப்பு சேர்க்கணும். 1 கிலோ அரைச்ச தக்காளி அதில் சேர்க்கணும். போட்டு இந்த வெங்காயத்தோட போட்டு நல்லா கொதிக்க விடணும். எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்தளவுக்கு ருசியாக இருக்கும். நல்லா வதக்கணும் பொறுமையாக. எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்தளவுக்கு ருசி இருக்கும். நல்லா வதக்கின பிறகு இப்போ வேக வச்ச முட்டை 30 முட்டை எடுத்துருக்கேன். அந்த 30 முட்டையை உரித்து அந்த மசாலாவோட சேர்க்குறேன். ஏற்கனவே 2 குடமிளகா நறுக்கி போட்டிருக்கேன். ஒரு குடமிளகா நறுக்கி இந்தமாரி போடுறதுனால குடமிளகா உங்களுக்கு சேர்க்கறதுனால ருசி அதிகமாக இருக்கும். சாப்பிடும் வேறு லெவலில் இருக்கும். தேவட்டாது. இது சப்பாத்தி கூட, பரோட்டா கூட, புலாவு கூட ரொம்ப அருமையாக இருக்கும். இது வேறு லெவலில் இருக்கும். போட்டு அந்த குடமிளகாயும் அந்த முட்டையோட போட்டு நல்லா கொஞ்சம் கொதிக்க விடணும். 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கணும். பாருங்கள், நல்லா மசாலாலாம் கொதிக்க விடணும். ஒரு 100 கிராம் ஃப்ரெஷ் க்ரீமு, ஒரு 2 கிராம் கொத்தமல்லி தழை எடுத்து இதில் போட்டுக்கணும். கொத்தமல்லி தழை வாசனை இருக்கும். க்ரீம் சேர்க்கும் போது உங்களுக்கு சாஃப்டாகவும் இருக்கும் கிரேவி,
சாப்பிட்ற ரொம்ப அருமையாக இருக்கும், புளிக்காது. அதனால் க்ரீம் சேர்க்குறேன் நான். இது நல்லா கொதிக்க விடணும். பாருங்க, இந்த உலகத்துக்கு இது கொதிச்சு ரெடி ஆச்சுன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.